சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மிஸ்டர் வீரா, உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கே. அன்னைக்கு நீங்க மயக்கம் போட்டேன்னு சொன்னீங்கல்ல, அது இதனாலயா இல்ல வேற ஏதாவது ரீசனா? உண்மையிலேயே நீங்க மயக்கம் போட்டீங்களா? தெரியல டாக்டர். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அவ்வளவுதான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு என் பொண்டாட்டிக்கு தான் டாக்டர் தெரியும். தங்கம், நீ சொல்லுமா. சார் கொஞ்சம் நிறுத்துங்க சார். இதையே தான் நீங்க வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எம்ஆர்ஐ ஸ்கேனும் எடுத்து பார்த்தாச்சு. பிரெயின்ல எந்த பிரச்சனையும் இல்லை. யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அதனால இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கிளம்புங்க சார். சிஸ்டர், அவரை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை பண்ணி அனுப்புங்க. டாக்டர், அப்படி உடனே எல்லாம் என்ன அனுப்பி விட்டுறாதீங்க. ஒரு 2 நாள் நான் இங்கேயே இருந்துக்கிறேனே. வேற ஏதாவது டெஸ்ட் வேணும்னா கூட எடுத்துக்கங்க டாக்டர். என்ன மிஸ்டர் வீரா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா வீட்டுக்கு போறதுக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. நீங்க என்னடான்னா இங்கேயே 2 நாள் படுத்துக்கிறேங்கிறீங்க. என்னங்க, நான் தான் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேனே. நீங்க தைரியமா போங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. டாக்டர், நான் வீட்டுக்கு போனா நான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும் டாக்டர். என்னது, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல டாக்டர், திடீர்னு வீட்டுக்கு போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அங்கிருந்து அடிச்சு பிடிச்சு வரணும்ல. ஹார்ட் விஷயம் டாக்டர், எதுவா இருந்தாலும் உடனடியா பார்க்கணும் இல்லையா டாக்டர்? நான் தான் சொல்லிட்டேனே உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. நீங்க நல்லா இருக்கீங்க, அப்படி எல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏங்க, டாக்டர் தான் சொல்றாரு இல்லைங்க, அப்புறம் எதுக்குங்க இங்கே இருந்துகிட்டு? வாங்குங்க போலாம். நீ சும்மா இரு தங்கம், உனக்கு தெரியாது. உடனே கிளம்பி போறதுக்கு அங்க வந்தோம். என்னங்க சொல்றீங்க? நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி போங்கன்னு சொன்னா ஏன் போக மாட்டேங்கிறீங்க? டாக்டர், சிங்கப்பூர்ல இருந்து என் பொண்ணை வரவழைக்கிறதுக்காகத்தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். நீங்க உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அவ மறுபடியும் சிங்கப்பூருக்கே திரும்பி போயிடுவா டாக்டர். அவளை எதுக்கு நாங்க வர சொன்னமோ அது நடக்காமையே போயிடும். என்னது, உங்க பொண்ணை வர வைக்கிறதுக்கு நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா? ஆமா டாக்டர். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? என்ன சிஸ்டர் இதெல்லாம்? மிஸ்டர் வீரா, இது என்ன ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? நாங்க 2 நாளா மண்டையை உடைச்சிக்கிட்டு உங்களுக்கு என்னவா இருக்கும்னு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா நடிச்சேங்கிறீங்க. என்ன இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏங்க, இது சரியான விஷயம் கிடையாது. நீங்க முதல்ல கிளம்புங்க. சிஸ்டர், இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புங்க. மிஸ்டர் வீரா, இன்னும் உங்களுக்கு 1 hour டைம் தரேன். அதுக்குள்ள கிளம்பி வெளியே போங்க. இன்னொரு தடவை இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏங்க எங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க? சிஸ்டர், தயவு செய்து அவரை வெளியே அனுப்புங்க. என்னங்க சார், டிஸ்சார்ஜ் உடனே பண்ணி ஆகணும். எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னங்க பண்றது? சார், இன்னும் 2 days கழிச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணா போதும். நான் கிளம்பட்டுங்களா? சரிங்க, பார்த்து போங்க. வரேன் சார். தேங்க்யூ சிஸ்டர். பரவாயில்ல சார், வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, டெலிவரி. இதோ ஒரு நிமிஷமா. மூலிகை பிரியாணியும் மூங்கல் பிரியாணியும் கொண்டு வந்திருக்கேன் சார். ஹலோ, நீங்களா? என்னடா ஆர்டரே பண்ணல, டெலிவரிக்கு வராங்கன்னு நினைச்சேன். வாங்க, உள்ள வாங்க. வெல்கம் வெல்கம், வாங்க உட்காருங்க. பரவாயில்ல சார். அட உட்காருங்க. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. ஆக்சுவலா செவந்தி தான் ஃபோன் பண்ணாங்க, அவங்க வருவாங்கன்னு நினைச்சேன். ஓ, நீங்க அவங்கள தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்களா? சாரி, அப்ப நான் தெரியாம வந்துட்டேன். நான் வேணா போயிட்டு அவங்கள அனுப்பி விடுறேன். ஐயோ, இருங்க இருங்க இருங்க. என்னங்க, கிண்டலுக்கு சொன்னங்க.
அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னு கேஷுவலா சொன்னாங்க, அவ்வளவுதான். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். கை எப்படி சார் இருக்கு? ஆ, பரவாயில்லைங்க. ஆனா நீங்க இந்த சாருன்னு கூப்பிடுறது தான் நல்லா இல்லைங்க. வேற எப்படி உங்களை கூப்பிடுறது சார்? ம், நீங்க கேஷுவலா பேர் சொல்லி கூப்பிடுங்க, இதுல என்ன இருக்கு? என்ன சார் நீங்க திடீர்னு பேரெல்லாம் சொல்லி கூப்பிட சொல்றீங்க? அப்படி கூப்பிட்டா நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவீங்கன்னு எனக்கு பயமா இருக்கும்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்பதானே சொன்னேன் கிண்டல் பண்ணாதீங்கன்னு, கேட்க மாட்டீங்களே. ஐயோ சார், கிண்டல் எல்லாம் பண்ணல, நிஜமா தான் சொல்றேன். ஆ, ஆ. சின்ன வயசுல இருந்தே போலீஸ்னு பயம்புறுத்தி தான் சாப்பாடே ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ம், அதனால போலீஸ்ங்கிற பேரை கேட்டாலே எனக்கு பயமா இருக்கும் சார். ம்ஹும். ஏங்க, இந்த கிரிமினல்ஸ் கெட்டவங்க இவங்க தான் போலீஸை பார்த்து பயப்படணும், நீங்க எதுக்குங்க பயப்படுறீங்க? அதுதான் சார் எனக்கும் புரியல. அந்த ட்ரெஸ்ஸ பார்த்தாலே உள்ளுக்குள்ள லைட்டா ஒரு உதறல் இருந்துகிட்டே இருக்கும் சார். அவ்வளவு பயம் இருக்குன்னு சொல்றீங்க, அன்னைக்கு தைரியமா நீங்க உங்க சால்வையெல்லாம் கிழிச்சு கட்டெல்லாம் கட்டி விட்டீங்களே. அது ஒரு ஹெல்ப் தானே சார். கையில அடிபட்டிருக்கு, ரத்தம்லாம் வருது, அப்பெல்லாம் பயந்துட்டு இருக்க முடியுமா? சரி சார், சூடா சாதமோ ரசமோ இருக்கு, சூடு குறையறதுக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆ? ரச சாதமா? ஏங்க, என்னங்க இது போங்கா இருக்கு? நீங்க பிரியாணி தான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க, எனக்கு எதுக்குங்க ரச சாதம் கொண்டு வந்தீங்க? சார், உங்களுக்கு ஏதோ காய்ச்சல்னு சொன்னாங்க, அதனாலதான் ரசம் சாதம் எடுத்துட்டு வந்தேன். பிரியாணி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி உங்களை டீஸ் பண்ணேங்க. ஆ, ஆமால்ல, எனக்கு காய்ச்சல் தான். கரெக்ட் கரெக்ட், நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. ஏதோ கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பிரியாணிக்கு ஆசைப்பட்டு காய்ச்சல்னு சொல்லிருக்கீங்க போல. ஆ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நிஜமாவே உடம்பு சரியில்லைதாங்க. அப்ப இருங்க, நான் உங்களுக்கு பிளேட்ல போட்டு கொண்டு வரேன். கிச்சன் எங்க சார் இருக்கு? ஐயோ, எதுக்கு சேர்ந்து உங்களுக்கு இந்த வீண் சிரமம்லாம்? எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டா போய் ரைட்டுங்க. ஆ, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேச்சுலரோட கிச்சன். ஓகே சார். சார், சாப்பிடுங்க. சாரி சார், மறந்துட்டேன். சார், தேங்க்யூ.